நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி. உங்கள் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒலிக்கப்படும் உரிமை குரல் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி. சமூக நீதி வணக்கம். உலக சமூக நீதி நாளான 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி கொங்கு மண்டலம் பொள்ளாச்சி சூளேஸ்வரன் பட்டியில் அன்பின் அப்போஸ்தலர் எஸ். செல்வராஜ் ஐயா அவர்களுடைய ராஜாதி ராஜா திருச்சபையில் எங்களுடைய சமூக நீதி பேரவை மற்றும் நம் உறவுகள் அறக்கட்டளை சார்பாக சாதனையாளர்களை சரித்திரம் படைக்க வைக்க சமூக நீதிக்கான விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை சமூக நீதி பேரவை சிறுபான்மை நலப்பிரிவு மாநில தலைவர் மனிதநேய செம்மல் பேராயர் டாக்டர் இஸ்ரேல் கோபி அவர்கள் தொகுத்து வழங்கினார். கொங்கு மண்டல சமூக நீதி பேரவையின் வழக்கறிஞர் அணி தலைவர், சமூக நீதிக்கான புரட்சியாளர் அம்பேத்கர் விருது பெற்றவர் டாக்டர் ஜே. சாமுவேல் விஜய் அவர்கள் தலைமையேற்று நடத்த பல்வேறு சாதனையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குறிப்பாக ஓய்வு பெற்ற துணை ஆட்சியாளர் திரு வி. தங்கவேலு அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சுசி கலையராஜன் அவர்கள், சுசி கலையரசன் அவர்கள் மற்றும் அண்ணாச்சி லயன் சுந்தர், பிரின்ஸ் சுந்தர் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் கருணாகரன் அவர்கள் மற்றும் பல்வேறு மத குருமார்கள், பேராயர்கள், சமுதாயத்திலே பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்தவர்கள், திருச்சபை மக்கள் என்று பலர் இந்த விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார்கள். இப்பொழுது விருது பெற்றவர்கள் சிலர் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுகிற காணொளியை நாம் பார்க்கலாம். சமூக நீதி வணக்கம். நாளை நீங்களும் சமூக நீதி விருது பெறுகிறவர்களாக காணப்பட போகிறீர்கள். எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் பிப்ரவரி 20ஆம் தேதி அன்று கல்வி புரவலர் என்ற ஒரு அவார்டை சமூக நீதி பேரவையிலேருந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இது எனக்கு உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு தருணமாக இருக்கிறது. ஏன்னா என் வாழ்க்கையில் கிடைச்ச முதல் அவார்டு இது. நம்ம அநேக நேரங்கள் நினச்சிருப்போம், ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறோம், நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நிறைய எஃபோர்ட் போடுவோம், நிறைய நாட்கள் நைட்டில் தூக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த நிறையா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறமே, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம், நமக்குன்னு ஒரு அப்ரிசியேஷன், ஒரு சின்ன ஒரு வாழ்த்தால் கிடைக்காதான் நம்ம நிறைய நாள் ஏங்கிப்போம். நான் நிறைய நாள் அதுக்காக ஏங்கினது உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இந்த ஒரு அவார்டை எனக்கு கொடுத்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு அவார்டு கிடைச்சிருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அது சமூக நீதி பேரவை மூலமாக கொடுத்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதற்காக டாக்டர் பால்ராஜ் குணாயா அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அவருடைய பணி சிறக்கிறதுக்கு நான் வாழ்த்துகிறேன். இன்னும் அதிகமான விருதுகளை என்னை போன்ற அநேக ஆசிரியர்களும் அநேக சமூக சேவகர்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி அவார்ட்ஸ் அவர் நிறைய கொடுக்கணும், அவரை இன்னும் நீடூழி வாழணும் அப்படின்னு நான் வாழ்த்துக் கொள்கிறேன். நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி.